ஹே கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேரண்டல் கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். Celltracker.io அவங்க தான் வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணுறது. இவங்களோட ஆப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேரண்டல் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறது, மானிட்டர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் ப்ரௌசரில் வந்து Celltracker.ioன்னு அவங்க வெப்சைட்டை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க வெப்சைட் வந்து நம்மளுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே நம்ம பார்த்தோன்னா கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் ஆப் கொடுத்துருக்காங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆன ஆப் வந்து நீங்கள் எந்த ஃபோனில் மானிட்டரிங் டூல் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டாலிங் வந்ததுக்கப்புறமா இந்த ஆப் நேம் வந்து நம்மளுக்கு ஜிபிஎஸ்னு காட்டும். இதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ யூசர் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் வந்து அலோவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த ஆப் வந்து யாரோட டிவைஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருங்க. இங்கே மை சைல்டு நீங்கள் கொடுத்துடலாம், இல்லைனா உங்கள் ஓன் டிவைஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஓன் டிவைஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே காட்டக்கூடிய பர்மிஷன், ஸோ இங்கே வந்து எனேபிள் ஆல் பர்மிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா எனேபிள் ஆல் பர்மிஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா பர்மிஷனுமே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து ஆக்டிவேட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஆக்டிவேட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆப் வந்து இந்த ஃபோனில் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஆக்சசிபிலிட்டி மெனுக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டால் சர்வீசஸ் இருக்கும். நம்ம இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா ஜிபிஎஸ் இருக்குது. இந்த ஜிபிஎஸ் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அலோவ் கொடுத்துருங்க. அண்ட் இந்த பேஜில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா இனிஷியல் சிங்க் ஹஸ் பின் ஸ்டார்டட் நம்மளுக்கு காட்டும். அதுக்கப்புறமா ஆப் ட்ராயருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்னு இந்த ஆப் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஆப் ட்ராயரில் காட்டணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். செட்டப் ப்ராசஸ் எல்லாமே வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா ஜிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஆப் காட்டும். இந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே வந்து டேரெக்டாக ஜிபிஎஸ் செட்டிங்ஸ்க்கு தான் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ப்ரௌசரில் Celltracker.ioக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸ்டேட்டஸ் வந்து எந்த டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிவைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் டிவைஸ்லேருந்து இந்த Celltracker.ioக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோனில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த ஃபோனோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஃபோனில் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, டிவைஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஆன்லைனில் இருக்கா ஆஃப்லைனில் இருக்கா, மற்றபடி வந்து மேப் எந்த கரண்ட் லொக்கேஷனில் எங்கே இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து கால் லாக்ஸு, லொக்கேஷன், எஸ்எம்எஸ், கால் ரெக்கார்டு இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஃபோனில் என்ன ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு, ஸோ அந்த ஆப்ஸை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இதுலேருந்தே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். மொபைல் மானிட்டரிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரிமோட் கண்ட்ரோலும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு பார்த்தோன்னா ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோலில் போயிட்டு அவங்க என்ன லொக்கேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கெட் லொக்கேஷன் கொடுத்து பார்த்துக்கலாம். டேக் அ பிக்சர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா இருக்கக்கூடிய ஃபோட்டோ, ரெக்கார்டு ஆடியோ, வைப்ரேட்டர், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கேருந்தே வந்து ரிமோட்டாகவே வந்து நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் ஃபார்மட் ஃபோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்மட் ஆகிடும். அண்ட் இங்கே வந்து பை ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீமியம்குள்ளே போய் பார்த்தோன்னா ஸ்டார்ட் அப் பிளான் இருக்குது. 5 டேஸ்க்கு வந்து 600 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆட்ஸ் எதுவுமே இருக்காது. ஆன்லைன் சப்போர்ட் இருக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட் நம்ம பார்த்தோன்னா சிங்கிள் டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா ஸ்டோரேஜ் வந்து 7 டேஸ்க்கு நம்மளுக்கு தராங்க. டேட்டா ஆக்சஸ் வந்து 40 லிசனிங்ஸும் வந்து இருக்கு. ஸோ மந்த்லி பிளான் நம்ம பார்த்தோன்னா 1200 இருக்கு. இயர்லி பிளான் வந்து இருக்கு. இயர்லி பிளான் நம்ம பார்க்குறதா இருந்தால் 4999 இருக்கு. நீங்கள் ப்ரீமியம் பேக்கேஜ் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் அவங்க எதாவது எனேபிள் பண்ணி கொடுக்கறதா இருந்தாங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டிவைசஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ப்ரீமியம் பேக்கேஜ்ல இவங்க ஆஃபர் பண்றாங்க. சப்போஸ் உங்க போன்ல ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஜிபிஎஸ் ஆப் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள நம்ம போனா கூட வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப் வந்து நம்ம டிவைஸ் இன்ஃபர்மேஷனுக்குள்ள போய் பார்த்தா கூட வந்து அன்இன்ஸ்டால் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது எப்படி அன்இன்ஸ்டால் பண்றதுன்னு நம்ம பார்த்தோன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்ல போயிட்டு டிவைஸ் அட்மின் சர்ச் பண்ணுங்க. ஸோ இங்க டிவைஸ் அட்மின் ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த டிவைஸ் அட்மின் ஆப்ஸ்க்குள்ள போயிட்டு ஸோ இந்த ஸ்பெஷல் ஆக்சஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து டிவைஸ் அட்மின் ஆப்ஸ் இருக்கும். இந்த டிவைஸ் அட்மின் ஆப்ஸை போய் நீங்க இங்க டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணும்போது டீஆக்டிவேட்னு காட்டும். டீஆக்டிவேட் நீங்க கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இந்த ஆப்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து அன்இன்ஸ்டால்க்கான ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டிவைஸ் அட்மின்குள்ளே போய் பார்த்துட்டு இந்த ஆப்க்கு இருக்க பர்மிஷன் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்கள் ஃபோனை மானிட்டர் பண்ணுறதுக்காக வேறு யாராச்சும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஈஸியாக போயிட்டு
டிவைஸ் அட்மின்லேருந்து தூக்கி விட்டுருங்க. ஸோ இந்த பேரண்டல் கண்ட்ரோல் ஆப் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து அவங்களோட குழந்தைங்களை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சில பேர் எல்லாமே வந்து ஆஃபீஸில் மொபைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த மொபைலை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்பை வந்து நம்ம பாசிட்டிவான விஷயத்துக்கும் வந்து யூஸ் பண்ணலாம், பட் நெகட்டிவான விஷயத்துக்கும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் இதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஆப் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.